ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வேளையிலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூறுகிற நாட்களிலே நாம் இருக்கிறோம். அதன்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின அந்த 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே பேசின 6 வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் இந்த 7வது வார்த்தைகளை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்குவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒப்புவித்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒன்று. ஒருவர் நம்மிடத்திலே எதை கொடுத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தை நம் பத்திரத்தோடு கூட பொறுப்போடு கூட அந்த கொடுக்கப்பட்ட காரியத்தை உத்தரவாதத்தை நோக்கத்தை உணர்ந்தவர்களாக அந்த காரியத்தை நாம் ஒப்பு கொடுக்கும்போது அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற மிக பெரிதான ஒரு பொறுப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். பிதாவுடைய சித்தத்தை தன் வாழ்க்கையிலே நிறைவேற்றவர்களாக இருந்தார். வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். பிரசங்கி 7 அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு மிகவும் நல்லது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நாம் ஆரம்பிக்கும் போது சாதாரணமாக நம்முடைய குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நாம் செய்யும்போது அது எப்படி வரும், எப்படி அமைய போகிறது என்ற கவலை நமக்கு இருக்கும். அதை குறித்து தானே ஒரு ஜாக்கிரதையோடு கூட ஒரு காரியத்தை நாம் செய்வோம். சில நேரங்களிலே அந்த காரியத்தை நாம் செய்யும்போது அது முடிவிலே சரியாக வராது போது அது நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கஷ்டமான காரியமாய் மாறிவிடுகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி அது சரியாய் வராது போது, அந்த நோக்கம் கெட்டு போகும்போது, அந்த நோக்கத்தினுடைய தன்மை நிறைவேறாத போது நம்முடைய வாழ்க்கையில் துக்கத்தை கொடுக்கும். நாம் சரியாக செய்யாத போது அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையாக நின்று போகும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததன் நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார். நிறைவேற்றி தன் முடிவிலே அது யார் இடத்துல பெற்றுக்கொண்டாரோ அதை மறுபடியுமாக அவரிடத்திலே அதை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே தான் யார் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எங்கிருந்து வந்தேன் என்பதை அறிந்திருந்தார். அவர் இந்த பூமிக்கு எதற்காக வந்தாரோ அதை முக்கியமாக அறிந்திருந்தார். ஆகையினால்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே முடிவிலே தனக்கு கொடுத்த அந்த உத்தரவாதத்தை, தனக்கு கொடுத்ததான அந்த பொறுப்பை, தனக்கு கொடுத்ததான அந்த வேலையை அவர் அழகாக முடித்து, பாடுகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், உபத்திரங்கள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், நிந்தையாக வந்தாலும், கடைசியிலே நாம் வசனத்தில் பார்க்கும்படி ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லது என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் முடிவு அவர் பிதாவினிடத்தில் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றி தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் பார்க்கிறோம், அவருடைய பிறப்பு ஒரு அற்பமாக இருந்தது. அவர் பிறந்த இடம் ஒரு அற்பமான இடமாக இருந்தது. அவர் பெரிய ஒரு ராஜாக்களைப் போல வராவிட்டாலும், ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோபு 8:7 சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இந்த சம்பூர்ணம் என்ற வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நிறைவேறினது. அவர் எல்லா காரியத்தையும் முழுதுமாய் நிறைவேற்றினதனால்தான் அவர் திருப்தியோடு கூட, சந்தோஷத்தோடு கூட, அவர் மன நிறைவோடு கூட சம்பூர்ணமாய் பிதாவின் கையிலே தன்னுடைய வாழ்க்கையை, தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இயேசுவோடு ஆரம்பித்த நம்முடைய வாழ்க்கை அது முடிவு வரைக்கும் வருகிறதா என்று பார்ப்போமானால் அநேகர் அந்த காரியத்தை தவறிவிட்டு விடுகிறார்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே ஆண்டவர் 7 சபைகளை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், உன்னுடைய காரியங்களெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், நீ எல்லாவற்றையும் செய்கிறாய், ஆனால் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அது என்ன? ஆதியிலே நீ என்னிடத்தில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அப்படி என்றால்
துவக்கத்திலே நாம் எப்படி ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறோமோ, துவக்கத்திலே நாம் எப்படி பரிசுத்தத்தோடு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோமோ, முடிவிலே அது கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது யாரிடத்தில் அந்த பொறுப்பை பெற்றுக்கொண்டார் என்பதை அறிந்திருந்தால், வேதவசனம் சொல்கிறது, யோவான் 13:3 சொல்கிறது, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்தில் போகிறதையும் அவன் நன்றாய் அறிந்திருந்தால். கவனியுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை பிதாவினிடத்திலே பெற்றதை அறிந்திருந்தார். அவர் எங்கிருந்து வந்தார், மறுபடியும் எங்கு போகிறார் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறார். யோவான் 16:28 சொல்லுகிறது, நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு இந்த உலகத்துக்கு வந்தேன், மறுபடியும் இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்து போகிறேன் என்றார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே பரலோகத்திலே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட மனிதகுலம் பாவத்திற்கு விழுந்துவிட்டபடினால் இந்த மனிதனை மறுபடியும் மீட்டெடுக்கும்படி ஒரு கிருபாதார பலி செலுத்தப்பட வேண்டும், ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும், குற்றமில்லாத பலி செலுத்தப்பட வேண்டும். இதற்கு யார் போவான் என்ற கேள்வி எழுந்தபோது அநேகர் மத்தியிலே, தூதர்கள் மத்தியிலே, அநேகருடைய வாழ்க்கையின் மத்தியிலே, அநேக எதிர்பார்ப்புகள் மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே நான் போகிறேன், புஸ்தக சொருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்ற நோக்கத்தோடு கூட அவர் கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தான் யார் என்பதை அறிந்திருந்தார், தான் எங்கிருந்து வந்தேன் என்று அறிந்திருந்தார், அவர் மறுபடியும் எங்கே போகிறார் என்பதை குறித்து அறிந்திருந்தார். அவர் அறிந்திருந்தபடினால்தான் தன்னுடைய வாழ்க்கை பரலோகத்திலே பாவிகளுக்காக என் ஜீவனை கொடுக்க நான் போகிறேன் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நல்ல மேய்ப்பனாக, யோவான் 10:15 சொல்லப்பட்டபடி, நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று அவர் எதற்காய் வந்தாரோ அந்த அர்ப்பணிப்பை அவர் முற்றிலுமாய் அறிந்திருந்தார். யோவான் 10:18 சொல்லுகிறது, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை ஒப்பு கொடுக்கிறேன், நானே கொடுக்கிறேன்னு சொன்னார். ரோமர் சாம்ராஜ்யத்திலே பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை சிலுவையிலே அரும்படி அநேகர் சத்தமிட்டு இயேசுவை எப்படியாவது அழித்து விட வேண்டும், அவரை கொலை செய்து விட வேண்டும் என்று அநேக ஆலோசனை பண்ணி அவரை சிலுவையிலே அறைந்து விட்டோம், அவரை கொன்று விட்டோம் என்று நினைத்தார்கள். ஆனால் வேத வசனத்தின்படி தீர்க்க தரிசனத்தின்படி ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை இயேசு நன்றாய் அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே வேத வசனங்கள் நிறைவேறத்தக்கதாய் இப்படி நடந்தது என்று வேத வசனங்களிலே அவர் பிறப்பை குறித்து, அவர் வாழ்ந்த நாட்களை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதல் குறித்து அநேக காரியங்கள் முன்னறிவிக்கப்பட்டவைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் என்னிடத்திலிருந்து என் ஜீவன் எடுத்துக்கொள்ள முடியாது, நான் அதை கொடுக்கிறேன், அதை மறுபடியுமாக எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவினிடத்திலே நான் பெற்றுக்கொள்கிறேன். பாருங்கள், இந்த கட்டளை, இந்த அதிகாரத்தை பிதா தனக்கு தந்தார் என்பதை பிதாவை குறித்து அவர் உறுதியாய் இருந்தார். அது எதற்காக கொடுத்தார், இயேசு எதற்காக இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்தார்? வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 5:27 கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பிதா தன்னை எதற்காக அனுப்பினார், தான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை இயேசு அறிந்திருந்தபடினாலே தன் ஜீவனை அவரே இந்த உலகத்துக்கு கொடுக்கும்படி வந்தார். தீத்து 2:14 சொல்லுகிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே எப்படி நாம் வாழ்கிறோம்? இயேசு பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள உறவு, பிதாவின் மேல் இயேசு கிறிஸ்து வைத்திருந்த அன்பு, அவர் பிதா தனக்கு கொடுத்த உத்தரவாதம், பொறுப்பு, உண்மை உள்ளவராக இருந்தார். மரண பரிந்தும் தன்னை தாழ்த்தி பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். அவர் பிதாவுக்கு சமமாக இருந்த போதிலும் அதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தன்னைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலான என்று வேதம் சொல்கிறது. தம்மை தாமே ஒப்பு கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
எப்பொழுதும் பிதாவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை அவர் காத்துக்கொண்டார். யோவான் 10:30 சொல்லுகிறார், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். யோவான் 17:22 சொல்லுகிறது, நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். தேவனாகிய கர்த்தருடைய அந்த உறவை காத்து கொண்டது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகள், அவர் ஒப்பு கொடுக்கப்படுகிற அந்த ஒப்பு கொடுத்துதல், சிலுவையின் மரணம், இதெல்லாம் எதற்காக? ஆண்டவராக இயேசு சொன்னார், பிதாவே நீர் எனக்கு கொடுத்த மகிமையை, நாமும் ஒன்றாக இருக்கிறது போல நீர் எனக்கு கொடுத்த ஜனங்களும் ஒன்றாயிருப்பதற்கு இந்த மகிமை நான் அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்கள், இந்த மாலைவேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவோடு இயேசு எப்படி இருந்தாரோ, தான் யார் என்பதை அறிந்திருந்தார், அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்திருந்தார். பிதாவுக்கும் அவருக்கு ஒரு நல்ல உறவு இருந்தது. அதனால்தான் சிலுவை தொங்கும்போது அவர் பேசின வார்த்தைகளிலே பிதாவே என்று ஆரம்பித்த இயேசுடைய வார்த்தை பிதாவே என்று அவர் முடித்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? பிதாவில் நாம் அன்பாக இருக்கிறோமா? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? பிதாவுடைய சாயலிலே நாம் காணப்படுகிறோமா? எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12:1 சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்க நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? கர்த்தராகிய இயேசு தான் யார் என்பதை அறிந்திருந்தார். அவர் யாருக்குரியவர் என்பதை அறிந்திருந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எங்கிருந்து வந்தார், எங்கு போக போகிறார் என்பதை அறிந்திருந்தார். பிதாவோடு தனக்கு இருந்த உறவு, அன்பு, அர்ப்பணிப்பு, பிதாவின் சித்தம், இவைகள் எல்லாம் அவர் அறிந்தபடினால்தான் எப்பொழுதும் பிதாவுக்கு மகிமை செலுத்தினவராய் இந்த பூமியிலே அவருடைய வாழ்க்கை வாழ்ந்தார். பாவிகள் மத்தியிலே, துன்மார்க்கர் மத்தியிலே, பலவிதமான பொல்லாத மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் தன் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து கொண்டார். ஏனென்றால் பிதாவுக்கு சமமாய் இருந்தாலும் தன் குமாரனா என்பதை அறிந்து பிதாவு தன்மைக்கு கொடுத்த அந்த நோக்கத்தை, திட்டத்தை, அந்த சிலுவையின் மரணத்தை, அந்த வேதனைகளை அறிந்திருந்தும், அப்படிப்பட்ட பாடுகளை அவர் அறிந்திருந்தும் தன்னை முழுவதுமாய் பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வைத்த நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டோமானால், அநேகருடைய வாழ்க்கையிலே, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். சிலருடைய மரண நாட்களை பார்க்கும்போது அவருடைய மரண நாட்களே ஜனங்கள் பேசிக்கொள்வார்கள், இந்த மனிதன் வாழ்ந்த நாட்களிலே அநேகருக்கு உதவியாக இருந்தார், இவர் வாழ்ந்த நாட்களே அநேகரை இவர் தேற்றினார், இந்த மனுஷனுடைய முடிவு ரொம்ப அருமையாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலருடைய மரணத்தில் பார்க்கிறோம், இந்த மனுஷன் இருந்த நாட்கள்லாம் யாருக்குமே நிம்மதியே இல்லை, சமாதானம் இல்லை என்று இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் ஒரு மனுஷனுடைய மரணத்தின் நாட்களில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அவர் இந்த உலகத்துக்கு வந்தபோதும் அவர் நல்லவராகவே இந்த உலகத்தில் சுற்றித்திருந்தார். அவருடைய மரணத்தின் நாளிலும் அவருடைய முடிவு நாட்களிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் எப்பொழுதும் தேவனுடைய காரியங்களை குறித்து யோசித்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 37:37 சொல்லுகிறது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். இயேசுனுடைய முடிவு சமாதானமாக இருந்தது. இந்த உலகத்தில் பிதா தன்னை எதற்காக அனுப்பினாரோ, அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை நிறைவேற்றினார். இந்த உலகத்துக்கு தன்னை வந்த நோக்கத்தை நிறைவேற்றி பிதாவுக்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். ஆகினால்தான் கடைசி நேரத்தில் கூட எல்லாவற்றையும் முடித்து பிதாவின் கருத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டிய இடத்திலே அவர் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, ஆரம்பித்த நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, நம்முடைய முடிவு எப்படி இருக்கிறது? பிதாவின் சித்தத்தை அறிந்திருக்கிறோமா? பிதாவினுடன் நம்மை வைத்த அந்த அழைப்பை நாம் புரிந்திருக்கிறோமா? பிதா நமக்கு கொடுத்த உத்தரவாதத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? அப்படியானால் வேதத்தின் வார்த்தையின்படி நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் பாடுகளை, அவர் பேசிய வார்த்தைகளை நினைவு கூறும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை உத்தமமாக இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு சமாதானமாக இருக்கும். எத்தனை பேர் இந்த மாலை வெள்ளம் சொல்ல முடியும்? கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் பேசின இந்த வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம்.
இன்றைக்கு பிதாவே என் ஆவியை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பை இயேசு தன் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகள், ஆண்டவர் நமக்காக சகித்த வேதனைகள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா பாடுகளும் தன்மேல் வரப்பண்ணினதுனாலும் பிதாவானவர் இயேசுவை நொறுக்க சித்தமானார். நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் அவர் மேல் சுமத்தினார். என்றாலும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன கஷ்டம் வந்த போது நாம் கிறிஸ்துவை விட்டு தூரம் போகிறோம். இந்த கிறிஸ்துவை என்னால் பின்பற்ற முடியாது, இந்த இயேசுவை என்றைக்கு நான் ஏற்றுக்கொண்டோனோ அண்டையிலிருந்து என் வாழ்க்கையில் அநேக நன்மைகள் இழந்து போனேன். இயேசுவை இடத்துல வராது முன்பு நான் நல்லா இருந்தேன். எத்தனை பேர் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் படப்போடுகிற பாடுகளை அறிந்திருந்தார். அவர் எப்படிப்பட்ட வேதனைகளை துன்பங்களையும் அடைய போகிறார் என்பதை நன்றாய் அறிந்திருந்து கூட பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்ய இந்த உலகத்துக்கு வந்தேன், என் ஜீவனை நானே கொடுக்க வந்தேன் என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவுடைய பாடுகளை நினைவு கூறும்படி வந்த உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவரே என்னுடைய கரத்தில் தருகிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் உம்முடைய பாடுகளை சிந்திக்க வந்திருக்கிற என் வாழ்க்கையிலே உம்மை எப்படி பிதாவுக்கு முழுமையுமா ஒப்பு கொடுத்தீங்களோ அதேபடி என்னை தருகிற ஆண்டவரே, ஆண்டவரே என்னை தருகிற ஆண்டவரே, ஆண்டவரே என்னை தருகிற ஐயா. ஹல்லேலூயா. நாம் சாதாரணமா இந்த பாடுகளை தியானிக்கிறோம். ஆனால் அன்றைக்கு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே இயேசுனுடைய சரீரத்தில் இருந்த வேதனைகள், அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட அவமானங்கள், இன்றைக்கு ஒரு சின்ன காரியம் நம்முடைய வரும்போதே நாம் சோர்ந்து போகிறோம். நம் சபைக்கு வருகிறதை நிறுத்தி விடுகிறோம், வேதத்தை வாசிக்கிறதை நிறுத்தி விடுகிறோம் சின்ன துன்பம் வரும்போதே. ஆனால் பாடுகளை சகித்தார், பாடுகளை சகித்தார், வேதனைகளை ஏற்றுக்கொண்டார். அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் நாம் பார்த்தோம். அவையெல்லாம் பிதாவுக்கு சார்ந்தவைகள் இருந்து பிதாவை மாத்திரம் மகிமைப்படுத்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன? நாம் யார்? நம்முடைய ரட்சிப்பு என்ன? நம்முடைய அழைப்பு என்ன? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஏசப்பா என்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? என் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்களே, என் கூட வேலை செய்யறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஏசப்பா என்ன மாத்திரம் ஏன் தெரிஞ்சு கொண்டாரு? பிதாவின் சித்தத்தை மாத்திரம் செய்யப்படி இந்த பூமிக்கு வந்தார். அதை முற்றிலுமாய் அவர் முடித்ததுனால தான் வாழ்க்கை முழுதுமாய் பிதாவின் கரத்திலே ஒப்பு கொடுத்தார். சிலுவையின் மரண பருந்தும் தன்னை தாழ்த்தினபடினாலே, சிலுவையின் மரண பருந்தும் தன் சித்தத்தை பிதாவின் சித்தமாய் மாற்றினபடினால்தான் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவானவர் கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பேசியிருக்கிறார். அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களாய் ஆண்டவர் மாற்றுவாராக, ஆண்டவர் மாற்றுவாராக. நம்மை முழுவதுமாக தருவோம், நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து எங்களுக்காக பாடுகளை சகித்து, ஆண்டவரே எங்களுக்காக சொந்த ஜீவனையை கொடுத்த வந்து எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வாழ்க்கையிலே பரலோகத்தில் உம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறபடினாலே இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி உம்மை ஒப்பு கொடுத்த அந்த நாள் முதற்கொண்டு சிலுவையின் மரண பரிந்தும் ஆண்டவரே பிதாவுடைய சித்தத்தை மாத்திர நிறைவேற்றி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில முன்மாதிரியாய் நீ வைத்து போனேன். உடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் மன்னிக்கிறவர்களாக, நாங்கள் ஆத்மா பாரமுடையவர்களாக, நாங்கள் உத்தரவாதம் உள்ளவர்களாக, ஆண்டவரே எங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்தவர்களாக, ஆண்டவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே மற்றவருடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஆண்டவரை பரிதபிக்கிறவர்களாக, வாழ்க்கையில பிதாவின் எங்கள் மேல் வைத்த எல்லா திட்டங்களையும் நாங்கள் முடித்தவர்களாக, முடிவில் நம்முடைய ராஜ்யத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக, பிதாவோடு வாழ்கிற அந்த ஆண்டாண்டு காலமாக நித்திய வாழ்வுக்குள் எங்களை சேர்த்துக் கொள்வதற்கு எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே பிதாவே, என் ஆவியுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் சொல்லி ஜீவனை விட்டீரப்பா. இன்றைக்கு உமக்கு முன்பாக நிற்கிற நாங்கள் எல்லாரும்
எங்களை முழுவதுமாக ஜீவபலியாய் தருகிறோம் ஆண்டவரே, ஜீவபலியாய் தருகிறோம். அன்பினால் எங்களை கட்டும் ஆண்டவரே. பிதாவும் குமாரனும் எப்படி இருந்தீங்களோ அதே போல நாங்களும் ஆண்டவரே தேவனோடு கூட நல்ல உறவை வைத்துக் கொண்டு இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு நாளும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக முடிவிலே மகிமையிலே நாங்கள் சேரும் வரைக்கும் கர்த்தரை பரிசுத்தத்தோடும் கரை திரை பிழைய எந்த விதமான கரைகள் இல்லாதபடி பரிசுத்தமான சபையாக உமக்கு முன்பாய் நிறுத்திக் கொள்வதற்கு உம்மையே நீர் ஒப்புக் கொடுத்தது போல ஆண்டவரே, நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும்படி உம்மையே நீ ஒப்புக் கொடுத்தது போல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் அழைத்த அழைப்புகளும் எங்களை தெரிந்து கொண்ட விதமும் பரிபூர்ணம் அடைய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும், எல்லா மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். நாங்கள் தியானித்த தியானத்துகளை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அப்பியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். எல்லா மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.